नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नश्च प्रायेषु भद्रेषु नित्यभावनसेव्या भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः भङ्गजनाभा नमः भङ्गजमालिनि नमः भङ्गजनेत्राय नमस्ते भङ्गजाङ्ग्रे हरे कृष्ण की जाय 36 5 புள்ளி 1.5.36 1.5.36 ஓகே कुर्वाणा यत्र कर्माणि बहवः शिक्ष्या असकृन् गृह्णन्ति गुणनामानि कृष्णस्य अनुस्मरन्ति च माता जी நீங்க டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் ஒரு பேரா படிங்க அதுக்கு அடுத்து கார்த்திக் பிரபு கொஞ்சம் படிப்பாரு சரிங்க ப்ரோ கரெக்ட் மொழிபெயர்ப்பு பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுக்கேற்ப கடமைகளை செய்யும் வேளையில் ஒருவர் பகவானையும் அவரது நாமங்களையும் குணங்களையும் இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கிறார். பொருள் உரை. பகவானின் பக்தர் ஒருவர் இப்பிறவிக்கோ அல்லது அடுத்ததற்கோ ஏற்ற எல்லா வகையான கடமைகளையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பகவானின் நாமம் புகழ் குணங்கள் முதலியவைகளை இடைவிடாமல் நினைத்து கொண்டு இருக்கும் வகையில் தமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறார். பகவானின் உத்தரவு பகவத்கீதையில் தெளிவாக உள்ளது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒருவன் பகவானுக்காக மட்டுமே செயலாற்ற வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பகவானே உரிமையாளராக இருக்க வேண்டும். வேத சடங்குகளுக்கு ஏற்ப இந்திரன், பிரம்மா, சரஸ்வதி மற்றும் கணேசரை போன்ற சில தேவர்களின் வழிபாட்டிலும் கூட அத்தகைய வழிபாட்டின் ஆளும் சக்தியாக அல்லது விஷ்ணுவின் பிரதிநிதியாக எல்லா சூழ்நிலைகளிலும் யக்ஷேஸ்வரர் இருக்க வேண்டும் என்பதே மரபு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட வேண்டும் என்று சிபார்சு செய்யப்படுகிறது. இருப்பினும் நிகழ்ச்சியை ஏற்புடையதாக செய்வதற்கு விஷ்ணு அங்கு இருக்க வேண்டியது அவசியமாகும். ஹரே கிருஷ்ண. அத்தகைய வேத கடமைகள் மட்டுமின்றி நமது சாதாரண விவகாரங்களிலும் கூட, உதாரணமாக நம்முடைய குடும்ப விவகாரத்தில் அல்லது நம்முடைய வியாபாரம் அல்லது தொழிலில் எல்லா செயல்களின் பலன்களையும் பரம அனுபவிப்பாளரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் பகவான் தாமே அனைத்திற்கும் பரம அனுபவிப்பாளர் என்றும் எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளர் என்றும் அனைத்து ஜீவன்களுக்கும் மிக சிறந்த நண்பர் என்றும் அறிவித்திருக்கிறார். பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறெவராலும் சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் உரிமையாளர் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. தூய பக்தர் ஒருவர் இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதால் அவர் பகவானின் தெய்வீகமான நாமம், புகழ், குணங்கள் ஆகியவற்றை பற்றி இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதாவது அவர் எப்பொழுதும் பகவானுடன் தொடர்பு கொண்டவராகவே இருக்கிறார் என்பது இதன் பொருளாகும். பகவான் அவரது நாமம், புகழ் முதலியவற்றுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார். இதனால் அவரது நாமம், புகழ் முதலியவற்றுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பது என்பது உண்மையில் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதை குறிப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. நம்முடைய வருவாயில் பெரும் பகுதியை 50% குறையாத பகுதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக நாம் செலவிட வேண்டும். நம்முடைய சம்பாத்தியத்தில் உள்ள லாபத்தை என் நோக்கத்திற்காக நாம் கொடுத்து விட வேண்டும் என்பதுடன் இந்த பக்தி மார்க்கத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் கூட நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இதுவும் கூட பகவானின் கட்டளைகளில் ஒன்றாகும். பகவானின் நாமத்தையும் புகழையும் உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்களை விட தமக்கு அதிக பிரியமானவர்கள் வேறு எவருமில்லை என்று பகவான் உறுதியாக கூறுகிறார். ஜட உலகின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் கூட பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபடுத்தலாம். பகவத்கீதையின் செய்தியை அவரது பக்தர்களுக்கிடையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகின்றார்.
தவங்கள், தான தர்மங்கள், கல்வி முதலியவைகளின் நற்பலன்களை பெறாதவர்களிடையே அதை பரப்ப முடியாது. ஆகவே விருப்பமற்றவர்களை பகவானின் பக்தர்களாக மாற்றும் முயற்சி தொடர வேண்டும். இதன் தொடர்பாக மிகவும் சுலபமான ஒரு முறையை பகவான் சைத்தன்யர் போதித்துள்ளார். ஆடுதல், பாடுதல் மற்றும் பிரசாதம் உண்ணுதல் ஆகியவற்றின் மூலமாக தெய்வீகமான செய்தியை பரப்பும் முறையை அவர் போதித்துள்ளார். எனவே நமது வருவாயில் 50% இந்த நோக்கத்திற்காக செலவிட வேண்டும். சண்டைகளும் கருத்து வேறுபாடும் கொண்ட இழிவடைந்த இந்த யுகத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் போதிக்கப்பட்டதை போல் சமூக தலைவர்கள், செல்வந்தர்களும் தங்களது வருவாயில் 50% பகவானின் தொண்டிற்காக செலவிட சம்மதிப்பார்களேயானால் குழப்பம் நிறைந்த இந்த நரகத்தை பகவான் திவ்ய லோகமாக மாற்றிவிட முடியும் என்பது உறுதி. இனிமையான ஆடல், பாடல் மற்றும் சிற்றுண்டி, பிரசாதம் ஆகியவை பிரயோகிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க யாருமே மறுக்க மாட்டார்கள். அனைவரும் கலந்து கொள்வார்கள். மேலும் பகவானின் தெய்வீக இருப்பை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உணர்வது நிச்சயம். இது ஒன்றே பக்தரை பகவானோடு தொடர்பு கொள்ள செய்து ஆன்மீகத்தை உணரும் அளவிற்கு அவரை தூய்மைப்படுத்தும். இத்தகைய ஆன்மீக செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உரிய ஒரே நிபந்தனை என்னவென்றால் பௌதிகமான ஆசைகள், பலன் கருதும் செயல்கள் மற்றும் வரட்ட கற்பனைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டுள்ள ஒரு தூய பக்தருடைய வழிகாட்டலின் கீழ் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும். பகவானின் இயற்கையை ஒருவரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பகவத்கீதையிலும் மற்ற எல்லா வேத இலக்கியங்களிலும் பகவானாலே பேசப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பகவானின் உத்தரவுப்படி நடப்பதுதான் நம் கடமையாகும். இது பக்குவமடையும் பாதையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். ஒருவன் தனது சுய நிலையிலேயே இருக்கலாம். குறிப்பாக பல வகை துன்பங்கள் நிறைந்த கலியுகத்தில் ஒருவரும் அவரது சுயநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நிபந்தனை என்னவென்றால் பகவானுடன் இரண்டர கலந்து விடுவதை நோக்கமாக கொண்ட வரட்டு கற்பனைகளை கைவிட வேண்டும். மேலும் திமிர் பிடித்த அத்தகைய தற்பெருமையை கைவிட்ட பின் மேற்கூறியது போல் உயர்ந்த தகுதிகளை கொண்ட ஒரு உண்மையான பக்தரின் முதல்களில் இருந்து பகவத்கீதையிலோ அல்லது பாகவதத்திலோ உள்ள பகவானின் கட்டளைகளை மிகவும் அடக்கமான முறையில் ஒருவர் பெற வேண்டும். சந்தேகமின்றி அது அனைத்தையும் வெற்றி அடைய செய்துவிடும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ப்ரோப்பா அது ஷேர் பண்ணுறதுன்னா, ஒருத்தனுடைய வாழ்க்கையை எப்படி பகவானை பற்றி நினச்சிட்டே இருக்கலாம் 24 hours அந்த மாதிரி மாற்றிடும். ஓகே, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணோம். மேக்ஸிமம் எப்படி கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்கலாம். ஒரு பொருள் வாங்கணும், அது எப்படி கிருஷ்ணனுடைய கான்சியஸில் யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்மளோட நினைப்பு இருக்கணும். நம்ம கிரகஸ்தாலில் இருக்கோமோ, வானப்பிரஸ்த சன்னியாசி இருக்கும், எதுனாலும் ஓகே. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கிருஷ்ணரை எப்படி நினைக்க முடியுது நம்மளால் அந்த தளத்தில். எங்கே இருந்து சண்டை போடுறோங்கிறது முக்கியம் கிடையாது. முதலைக்கு தண்ணி ஸ்ட்ராங்கு, பலம். யானைக்கு எது பலம்? நிலம். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கும். நிலத்துல இருந்து சண்டை போட்டால் தும்பிக்கை வச்சு நல்லா சொல்லணும் இல்லையா? தண்ணியில இருந்து தும்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தால் சண்டை விட முடியாது. யானையை முதலடி தோற்றும். அதே முதல்ல நிலத்துக்கு வரட்டும், யானை ஒரே மிதி விரிச்சு, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது யானை. அதனால யாருக்கு எது பலம்னு சொல்லி பார்க்கணும். சன்னியாசம் வாங்கிட்டோன்னா அவர் பெருசு அப்படி கிடையாது. இவர் கிரகஸ்தாலில் இருக்கலாம், இவர் சின்னது கிடையாது. நம்மளுடைய தலை எது ஸ்ட்ராங்குன்னு பார்த்து அந்த தளத்துலேருந்து மாயோட சண்டை போடும். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணா எப்படி நினச்சிட்டே இருக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான். அதுதான் சேத்தனம் அவர் ஒரு அருமையானது சொல்வார். நாஹம் இப்ரோ ந ச நரபதி ந அப்பி வைஷ்யோ ந சூத்ரோ நோ மனஸ்வை திருமா கிந்து புரோதய நிகில பரமானந்த பூனாமுதாத்பே கோபி பத்து பதகமலியோ தாச தாசானு தாசா. நீங்கள் என்ன வரனாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பிராமணன் இல்லை, சத்திரியா இல்லை, சூத்ரா வைசியா இல்லை, நான் கிரகஸ்தா இல்லை, சன்னியாசி இல்லை, வானப்பிரஸ்தா இல்லை, பிரம்மச்சாரி இல்லை. நான் யார்? அப்போ கோபியோடைய சர்வெண்டோட சர்வெண்ட், தாசனுடைய தாசன். இதுதான் பாவம். ஓகே, இந்த நம்ம வாழ்க்கையை அப்படி மோல்டு பண்ணிக்கணும். இந்த 1 hour கிளாஸ் மாத்திரம் அது கிடையாது. ஆக்சுவலாக
வாழ்க்கையில் எந்திரிக்கும் போதே நம்ம கனெக்ட் பண்ணிடணும். எது எது நம்ம பண்ணுறோம், என்ன சொற்கள் உள்ளே போகுது, என்ன நம்ம ஐட்டம் பண்ணி, இதுதான் நம்ம இதாக இருக்கும், குழப்பாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் கிருஷ்ணரை நாராயணன் நினச்சிருக்கோம், அவ்வளோதான். அதுதான் பெனிஃபிட்ஸ். மற்ற எல்லாம் வேஸ்ட் தான். ஓகே, மற்ற எல்லாம் நம்ம என்ன முதல்ல கர்மம் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். செல்வம் வர்றது, ஃபேமிலி வர்றது எல்லாமே முன்ன கர்மம் தான். நம்ம எதுவும் மாற்ற முடியாது. நம்மளுடைய நினைப்புகள் தான் நம்ம கடைசியில் மிஞ்சும். ஓகே, கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா அது எவ்வளோ நினச்சிருக்கோம், அதான் ப்ளஸ் பாயிண்ட். இறப்பின்போது அதான் டெஸ்ட் பண்ணப்படும். ஓகே, பெங்காலில் பிரபா சொல்லுவார், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கிறது எப்போ தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, டெத் அப்பதான். ஓகே, அப்போ ஃபெயில்னா ஃபெயில். அதனால் நம்ம வந்து என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கை வாழும்போது எல்லாம் என்ன வேலை பார்த்தாலும் சரி, அதில் கிருஷ்ணர் எப்படி வேலை. காரில் போகிறீங்களா, காரில் மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, எஃப்எம் ஆன் பண்ணக்கூடாது, அதில் யூஎஸ்பி டிரைவ் வச்சுக்கணும். அதில் நம்ம கிருஷ்ணா சாங்கு, பிரபாத கீர்த்தன், பிரபாத லெக்சர், இதை மாதிரி கேட்டு யூஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு தளத்துலையும் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன கேட்குறோங்கிறதே நம்ம அதை அஃபெக்ட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து நம்ம கேட்குறதெல்லாம் குப்பையாக இருந்து நியூஸ் பேப்பர் இது பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அதை லைக் பண்ணோன்னா அவங்க அந்த மாதிரி தான் இப்போ கடைசியில் வரும். ஓகே, எதை நம்ம ரொம்ப லைக் பண்ணியிருக்கோமோ அதுதான் கடைசியில் வரும். ஓகே, அதனால் நம்ம நியூஸே பார்க்க வேணான்னு சொல்லலை. ப்ரீச்சிங்காக நியூஸ் பார்க்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்காக நியூஸ் பார்க்கலாம். ஆனால் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்க நமக்கு தெரியும் இல்லையா. மொபைல் எடுத்து நோட்டுறோம்ல, ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கணும் நம்மளுடைய நினைப்பு எங்கே போகுதுன்றது. அதை வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு மேலே வரணும். அப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டிவோட்டி அந்த மாதிரி லைஃப்பை வந்து மோல்டு பண்ணிப்பாங்க. ஓகே, அது பிரபாதை நமக்கு ஈஸியாக போட்டு கொடுத்துருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திரிக்கணும், மங்களாரத்தி பண்ணணும், அப்புறம் நமக்கு வந்து சாண்டிங் பண்ணணும், அப்புறம் பாகவத லெக்சரு, பிரசாதம், இப்படி 24 ஹவர்ஸுக்கும் ஷெடியூல் போட்டார். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், நம்ம வந்து அந்த லூப்பில் வந்துடுவோம். ஓகே, அதில் எக்ஸ்பர்ட் டிவோட்டி தான் அதை பண்ண முடியும். அது பிரபாதை பண்ணி வச்சார். நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லி ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்பர்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அடுத்து 37 போகலாம். ஓம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நம சங்கர்ஷனாய ச. படிக்கிறியா? ஸ்லோகம் படி. ஓம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நம சங்கர்ஷனாய ச. அசை படிக்கிறியா? ஓம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாய ச. கலாவதி மாதாஜி நீங்க படிங்க, கொஞ்சம் படிங்க. அதுக்கடுத்து இவங்க ஈஸ்வரி மாதாஜி படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானின் பூரண விரிவங்கங்களாகிய பிரத்யும்னர், அனிருத்தர் மற்றும் சங்கர்ஷனர் ஆகியோரின் பெருமைகளுடன் வாசுதேவரின் பெருமைகளையும் நாம் பாடுவோம். கொஞ்சம் படிங்க. பஞ்சராத்திரத்தின்படி நாராயணரே பகவானின் எல்லா விரிவகங்களுக்கும் மூல காரணம் ஆவார். வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரே இந்த விரிவங்கள் ஆவார்கள். வாசுதேவரும் சங்கர்ஷனும் கிருஷ்ணரின் இடது மற்றும் வலது புறங்களிலும், பிரத்யும்னர் சங்கர்ஷனருக்கு வலது புறத்திலும், அனிருத்தரர் வாசுதேவருக்கு இடப்புறத்திலும் உள்ளனர். இவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 4 உதவியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இப்பதம் ஓங்கார பிரணவத்துடன் ஆரம்பமாகும் ஒரு வேத மந்திரமாகும். இது ஓம் நமோ தீமகி முதலான உன்னதமான வாக்கியங்களினால் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், பலன் கருதும் செயலை பற்றிய விஷயத்திலோ அல்லது முறைப்படி சாஸ்திர பயிற்சி இல்லாத தத்துவத்தை பற்றி விஷயத்திலோ உள்ள எந்த விவகாரமானாலும் சரி, அதை பரம புருஷரின் உன்னத உணர்வை அடைவதை முடிவான நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றால் அது பயனற்றது என்றே கருதப்படுகிறது. பக்தி தொண்டில் படிப்படியாக முன்னேற்றம் ஒரு முறையினால் பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் நெருக்கமான உறவு வளர்கிறது. ஆகவே இந்த முறையில் அமைந்த
தமது சொந்த அனுபவத்தை கொண்டு கலப்படமற்ற பக்தி தொண்டின் தன்மையினை பற்றி நாரதர் விளக்கியுள்ளார். போதும். தேங்க்யூ மாதாஜி. இவங்க விசேஷ் மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? விசேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டில் உள்ள இந்த முன்னேற்றம் பகவானின் உன்னத அன்பு தொண்டை அடைவதில் முடிவடைகிறது. இதுவே பிரேமைதி என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய பக்தி தொண்டு கலப்படமான முறையிலும் செய்யப்படுகிறது. அதாவது பலன் கருதும் செயலின் அல்லது மனோதத்துவ கற்பனையின் கலப்படத்துடனும் அது செய்யப்படுகிறது. ஆன்மீக குருவின் வாயிலாக சூத கோஸ்வாமி அடைந்த வெற்றியின் ரகசியத்தை பற்றி சௌனகரை தலைமையாக கொண்ட பெரும் ரிஷிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கான பதில் 33 எழுத்துக்கள் கொண்ட இம்மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது. மேலும் இம்மந்திரம் பகவானின் உதவியாளர்களான 4 மூர்த்திகளை பற்றி நோக்கி கூறப்பட்டதாகும். இப்பூர்ண அம்சங்கள் அல்லது விரிவங்கள் அங்கங்கள் அவரது உதவியாளர்களாக மட்டுமே இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கருப்பொருளாக விளங்குகிறார். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரது பூர்ண அம்சங்களாக விரிவடைந்துள்ள வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரதீப்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரின் பெருமைகளை ஒருவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்க வேண்டும். இதுவே இவ்வுபதேசத்தின் மிகவும் ரகசியமான பகுதியாகும். இந்நான்கு அம்சங்கள் தான் விஷ்ணு தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் எனப்படும் மற்ற எல்லா உண்மைகளுக்கும் மூலமூர்த்திகளாக உள்ளனர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர், அவர்கிட்டேருந்து விரிவங்கம் யாரு? பல்ராம். ஓகே, பல்ராம்லேருந்து வருது யாரு? 4 குவாட்ரபிள். ஓகே, வாசுதேவர், சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இதுல இருந்து இன்னொரு குவாட்ரபிள், வாசுதேவர், சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. அதுக்கப்புறம் நாராயணர். நாராயணனுக்கு அப்புறம் அந்த அந்த குவாட்ரபிள் வரும், நடுவில் நாராயணன் வரும் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அதுக்கு அடுத்து வர்றார். ஓகே, நம்ம அந்த பௌதிக லோகத்தில் வந்து நம்ம நாராயணன் சொல்றோம் இல்லையா, ஆன்மீக லோகத்தில் எல்லாருமே நாராயணன் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே நாராயணன். எல்லாம் இப்போ கிருஷ்ணர்லேருந்து கிருஷ்ணர் நாராயணன் தான், மகாவிஷ்ணு நாராயணன் தான். ஓகே, நாராயணங்கிறது காமன் பேர். நர நார ஆயன அயன நர அயன எல்லா நரநாராயண ரிஷிகள். ஓகே, எல்லா உயிரினங்களுக்கும் ஷெல்டர் நர அயனா. கரெக்டா? எல்லா உயிரினங்களுக்கும் ஷெல்டர் கொடுக்கறது தான் நாராயணன். கிருஷ்ணன் நாராயணன், மூல நாராயணன். கிருஷ்ணன் மூல நாராயணன் சொல்லுவார். சைத்தன்ய சரிதாமத்தை படிச்சோம் இல்லையா, மூல நாராயணன் சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. ஃபர்ஸ்ட் கவுண்டர்லேயே வந்துடும், நம்ம எல்லாம் மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆதியிலேயே வந்துடுவார், மூல நாராயணன் சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால எல்லாருமே நாராயணன் தான். ஆனால் அது இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் இருக்கு. எல்லா நாராயணம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாராயணம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. சங்கு சக்கர கதாபத்மம் இருக்கு இல்லையா, அது மாறி மாறி இருக்கும். வாசுதேவன் வேற மாதிரி இருக்கும், மதுசூதன் வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட பொசிஷன்லாம் மாறி இருக்கும். திருவிக்கிரமா எல்லாரும் மாறி மாறி இருக்கும். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் நம்ம அங்கே இருப்பாங்க, எல்லாம் நாராயணன் ஓடினா இருப்போம். அப்படி கிடையாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா மூணு விஷ்ணு இருக்காங்க. மகாவிஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு, சீர்வதக சாய் விஷ்ணு. ஒரு யூனிவர்ஸ்லேயும் 2 விஷ்ணு இருப்பாங்க. அதனால விஷ்ணு பகவான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நிறைய விஷ்ணு இருக்காங்க. 11 ஆதித்யாஸ், 12 ஆதித்யாஸ், 11 ஆதித்யாஸ், 11 ருத்ராஸ், 11 ருத்ராஸ், 12 ஆதித்யாஸ். யுகத்துக்கு இல்லை, யூனிவர்ஸ்ல 2 விஷ்ணு இருப்பாங்க. அதே மாதிரி ஆதித்யர் 12 பேர் இருப்பாங்க. என்ன யூனிவர்ஸ் இருக்குன்றாங்க. அப்ப எத்தனை விஷ்ணு இருப்பாங்க நமக்கு சொல்லவே முடியாது. இத்தனை விஷ்ணுக்கு யார் மூல காரணம்? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மூல காரணம் யாரு? சங்கர்ஷனா. நாராயணன், சங்கர்ஷனா, சங்கர்ஷனா, பலராமர், கிருஷ்ணன். கிருஷ்ணர் இங்க இருக்கிற பாத்தீங்களா? ஆமா. அதனால பிரம்மா பாடும்போது என்ன பண்ணுவாரு? ஈஸ்வரா பரமகிருஷ்ணான்னு சொல்லி பாடுவார். ஆனா அப்படி இருந்தாலுமே விஷ்ணு தத்துவத்துக்குள்ள நம்ம பேதம் பார்க்க கூடாது. ஏன்னா வைஷ்ணவர், விஷ்ணு வழிபடுறவங்க எல்லாம் வைஷ்ணவர். ஆனா ஒருத்தர் வந்து சீர்வதக சாய் விஷ்ணு பக்தரா இருக்கிறாரு, இல்ல அவர் வந்து கர்ப்பதக சாய் விஷ்ணு, இல்ல ஸ்ரீ வைஷ்ணவ நிறைய பேர் விஷ்ணு கும்பிடுவாங்க இல்லையா.
அப்போ நம்ம அது வந்து அந்த வேறுபாடு பார்க்கக்கூடாது. நீங்கள் கிருஷ்ணரை கும்பிடல, நீங்கள் வந்து கிருஷ்ணர் அவதாரம்னு சொல்லுவாங்க சில பேர், அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியலாம் பரவாயில்ல. அவதாரம்னு கிருஷ்ணர் அவதாரம்னு 9th அவதாரம்னு கிருஷ்ண அவதாரம் அப்படிதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லுவாங்க, ஸ்ரீ வைஷ்ணவாஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, அது ஒரு இடத்துல உண்மை தான். ஏன்னா எல்லா அவதாரமும் ஸ்ரீரோதக சாய் விஷ்ணு தான் வரணும். அது வந்து அப்படி பார்த்தா அது உண்மை. ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரிஜினலாக வந்தார். ஓகே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பார்த்தா கிடையாது. நிறைய சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. சைத்தன்ய மகாபிரபுவே கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, பக்தர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்வாமிஸ் என்ன பண்ண அனலைஸ் பண்ணுறாங்க, நிறைய அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிருஷ்ணருக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குது, விஷ்ணுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, சிவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது. இதை புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து நமக்கு இல்லை. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா விஷ்ணு தத்துவம் ஒன்று, அந்த விஷ்ணு தத்துவத்துக்குள்ளே வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஓகே, அவர் விஷ்ணு வந்து கும்பிட்றாரு, இவர் நரசிம்மர் கும்பிட்றாரு, இவர் வாமனர் கும்பிட்றாரு, இவர் நாராயணன் கும்பிட்றாரு, இவர் கிருஷ்ணன் கும்பிட்றாரு, அப்படி நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன் சிவனை கும்பிட்ற கூட நம்ம சண்டை போடக்கூடாது. அப்படிங்கிறப்ப ஒரு விஷ்ணு பக்தரும் இன்னொரு விஷ்ணு பக்தரும் இது குறைச்சி மதிப்பிட முடியாது. ஓகே, ஏன்னா எல்லா விஷ்ணுக்கும் சேம் பொட்டன்சியம். பிரம்மா என்ன சொல்றாரு, ஒரு கேண்டில்லேருந்து இன்னொரு கேண்டிலுக்கு லைட் பொருத்துறோம். இப்போ எந்த கேண்டில் பவர் அதிகம்? எல்லா கேண்டிலுக்கும் பவர் சேம் தான். ஓகே, ஆனால் அதுக்கு ஒரிஜினல் கேண்டில் ஒன்று இருக்குல்ல, நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் சொல்றோம்னா அந்த பாவம். நாராயணன் கை கட்டி நிற்கணும். ஓகே, கோபிஸ் வராங்க, நாராயணனை பார்க்குறாங்க, நமஸ்காரம். இங்கே ஒரு போனாரா, விஷ்ணு போனாரா, எங்கே போனார் பார்த்தீங்களா? அப்போ கூட விஷ்ணுவிட்ட அவங்க அட்ராக்ட் ஆகலாம். கோபிஸ் மரியாதை இருக்கு, ஆனால் அட்ராக்ட் ஆகலாம். உடனே என்ன பண்ணுறாங்க, விஷ்ணுவை பார்க்க போடுறாங்க. கிருஷ்ணர் தான் விஷ்ணுவை மாதிரி உட்காந்துருக்காரு. ராதாராணி பின்னால் வராங்க, விஷ்ணு ரூபம் வச்சுக்க முடியல, அவர் கிருஷ்ணரா மாறிடுறார். ஓகே, அதனால வந்து கிருஷ்ணர் அந்த பாவம் தான் வித்தியாசம். பொட்டன்சி கம்மி நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் ஒரு அரக்கனையும் கொல்லும் போது விஷ்ணு உள்ள இருந்தா கொல்றார். கிருஷ்ணர் விஷத்தை உறிஞ்சும் போது சிவன் தான் குடிக்கிறார், பூத்தனா விஷத்தை உறிஞ்சும் போது. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க பொட்டன்சி கம்மி, இவருக்கு மதுசூதன் கம்மி, அப்படி கிடையாது, ஈக்குவல். பட் அந்த என்ஜாய்மெண்ட் டெண்டன்சி இருக்குல்ல, பாவம் சொன்னார் இல்லையா, அந்த பாவங்கள் அதை என்ஜாய் பண்ணுறது கிருஷ்ணர் தான் என்ஜாய் பண்ணுவார். நாராயணன்ட்ட தோல் மேலே கை போட முடியாது. எங்க மேஷா சொல்லுங்க, நாராயணன் எப்படி இருக்கும், பயபக்தியோட சேவன், தாசிய மனப்பான்மையை சேவ் பண்ணும், பயபக்தியா இருக்கணும். ஆனால் லக்ஷ்மி என்ன பண்றாங்க, தவம் பண்றாங்க கிருஷ்ணர்கிட்ட வரணும்னு சொல்லி. அதை சைத்தன்ய மகாபிரபு கேலி பண்ணிட்டார். வேங்கடபட்டா மிகப்பெரிய ஒரு பக்தர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அவர் கேட்கிறாரு வேங்கடபட்டா, ஏன் உங்க லக்ஷ்மி வந்து கிருஷ்ணரை கும்பிட வராங்க இங்க, அது வந்து நீங்களே சொல்லிருங்கன்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணு நினைச்சு லக்ஷ்மி வர்றாங்க. ஓகே, ஏன்னா லக்ஷ்மி வந்து அந்த சேவை தான் பண்ணுவாங்க, பாத சேவை தான் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்லாம் நமக்கு இப்போ அதான் சொன்னேன், புரியாதுன்னு சொன்னேன். இந்த டேஸ்ட்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் இல்லை ஆக்சுவலாக. அதனால நம்ம வந்து ராதாகிருஷ்ணா ஒர்ஷிப் பண்ணாலுமே அது வந்து லக்ஷ்மி நாராயண ஒர்ஷிப் பண்ணுறதுதான் சொல்லி பிரபாத் சொல்லிட்டார். ஓகே, நம்ம ராதாகிருஷ்ணா போட்டோ வச்சுக்கலாம், ஆனால் அந்த ஒர்ஷிப் எப்படி தான் ஒர்ஷிப் பண்ணுறோம், அதனால சீர்சமயத்தை எப்படி ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அந்த ஒர்ஷிப் தான் நம்ம பண்ணுறோம். அது எப்போ தான் ராதாகிருஷ்ணன் ஒர்ஷிப் பண்ண முடியும், எப்போ ஒருத்தர் தூய பக்தரானாரோ அப்போ தான் ராதாகிருஷ்ணன் அந்த தளத்துக்கு போக முடியும். அது வரையும் அவர் எப்படி ஒர்ஷிப் பண்ணாரு, லக்ஷ்மி நாராயணனா அவங்க ஏற்றுப்பாங்க, அந்த ஒர்ஷிப் ஏற்றுப்பாங்க. ராதாகிருஷ்ணன் லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்க, நோ டிஃப்ரென்ஸ். அந்த பாவம் வந்து கோபிஸ்ட் அந்த பாவம் இருக்கிறனால அந்த அவர் வந்து கிருஷ்ணரா இது பண்ணுறாரு. ஓகே, அதனால் இந்த சக்தி எல்லாம் சேமாக தான் இருக்கும். அழிக்கக்கூடிய சக்தி வந்து விஷ்ணுகிட்ட இருக்கு. ஓகே, இதை கிரியேட் பண்ணுற சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி எல்லாம் சேமாக இருக்கு. ஆனால் அந்த மாதுரிய பாவம், ரூப வேணு, லீலா மாதிரி, இந்த 4 பாவங்கள் வந்து கிருஷ்ணகிட்ட இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இது கொசு வந்து நாம் பார்ப்போம். 38 பார்க்கலாம். இதி மூர்த்தி அபிதானேன மந்திரமூர்த்தி மமூர்த்திகம் யஜ்ஞே யஜ்ஞ புருஷம் சம்யக் தர்ஷன புமான். என்ன பண்றாங்க, துணி எடுத்து இப்படி பண்ணக்கூடாது, தமிழர் கழுவு நல்லா கழுவிடு, இப்படியா பண்ணுவாங்க குடிக்கிறது. ஓகே, டிரான்ஸ்லேஷன் பரவாயில்ல, நீங்க படிக்கணும் இல்லையா, படிங்க. Thus he is the actual Sri who worships in the form of transcendental sound representation, the supreme personality of Godhead, Vishnu, who has
no material form. But our present senses are all made of material elements, and therefore they are imperfect in realizing the transcendental form of Lord Vishnu. He is therefore worshipped by sound representation via this transcendental method of chanting. Anything which is beyond the scope of experience by our imperfect senses can be realized fully by the sound representation. A person transmitting sound from a far distant place can be factually experienced. If this is materially possible, why not spiritually? This experience is not a vague impersonal experience. It is the actually an experience of the transcendental personality of Godhead who possess the pure form of eternity, bliss and knowledge. ஓகே ப்ரோ. விவேக் ப்ரோ நீங்க படிக்கிறீங்களா? அடுத்த சத்தியம் ப்ரோ படிக்கணும். நீங்க படிங்க. In the Amarakosa Sanskrit dictionary, the word Murti carries import in twofold meanings, mainly form and difficulty. Form and difficulty. Therefore, Amurtikam is explained by Acharya Sri Vishwanatha Chakravarti Thakura as meaning without difficulty. The transcendental form of eternal bliss and knowledge can be experienced by our original spiritual senses, which can be revived while chanting of the holy mantras or transcendental sound representations. Such sound should be received from the transparent agency of the bona fide spiritual master, and the chanting may be practiced by the direction of the spiritual master. That will gradually lead us nearer to the Lord. This method of worship is recommended in Pancharatrika system, which is both recognized and authorized. The Pancharatrika system has the most authorized codes for transcendental devotional service. Without the help of such codes, one cannot approach the Lord. Certainly not by dry philosophical speculation. The Pancharatrika system is both practical and suitable for this age of power. The Pancharatra is more important than the Vedanta for this modern age. பஞ்சராத விதிக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பஞ்சராத விதி பாகவத விதி ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம இஸ்கானில் வந்து பிரபாத வச்சிருக்காரு. பஞ்சராத விதி மாதிரி தான் அந்த நம்ம இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, பாகவத விதிங்கிறது என்னன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது கேட்கறதுலாம் பாகவத விதி. ஓகே, பகவானை பற்றி கேட்கறதுலாம் பாகவத விதி. ஓகே, அது ரெண்டுமே முக்கியம். நாரத பஞ்சராத்திர சூத்திரம் சொல்லுவாங்க. நாரதர் தான் அந்த பக்தி சூத்திரத்துக்கு வந்து தலைவர். சவுண்டுக்கு வந்து ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ராம. இந்த சவுண்டு மூலமா நம்ம வந்து பகவானை ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவங்க வந்திருக்காங்க. இந்த அப்ரூவ் பண்ணிட்டேன். இளையராஜா அப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ரூவ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹரே ஹரே கிருஷ்ணா. வரேன் பிரபு. வாங்க. 39 இப்ப. ஹரிபிரியா மாதாஜி, நீங்க ஆனந்தி மாதாஜி ரெண்டு பேரும் புக் வச்சிருக்கீங்களா? ஹரிபிரியா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரெண்டு பேரும் புக் வச்சிருக்கீங்களா ஆனந்தி மாதாஜி? இருக்கும் பிரபுஜி. ஓகே, 39 படிக்கலாம். மத்தது அத கொடுக்க பிரபுஜி. அம்மா ஃபர்ஸ்ட் படிக்கறாங்க பிரபுஜி. நீங்க ஸ்லோ. ஓகே, அம்மா படிக்கலாம். ஸ்லோ படிச்சு தான் சொல்லுவேன். நீங்க மீட்ல போட்டுக்கோங்க. ஓகே பிரபுஜி. இமாம் நிமகமம் பிரம்மன் அவேத்யமத் அனுஷ்டிதம் அதான்மே ஞானமைஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் சகேசவா. படிங்க மாதாஜி. ஹரிபிரியா மாதாஜி இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஷேர் பண்ணி படிச்சிருங்க. டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருக்கு பிரபுஜி. படிங்க. ஓகே, நல்லதுதான். மொழிபெயர்ப்பு. பிராமணரே, வேதங்களின் அந்தரங்க பகுதிகளில் கூறப்படுவது போல் முதலில் எனக்கு பகவானை பற்றிய உன்னத அறிவு பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் புகட்டப்பட்டது. பிறகு ஆன்மீக ஐஸ்வர்யங்களும் அதன் பிறகு அந்தரங்கமான அன்பு தொண்டும் அவரால் அளிக்கப்பட்டன. பொருளுரை படிக்கணும். நீங்க அம்மா ஷேர் பண்ணணும். நீங்களே எங்க நிப்பாட்டுங்க. அங்க அதுக்கப்புறம் அம்மா படிப்பாங்க. சரி பிரபுஜி. பொருளுரை. by his divine grace ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஓசையின் மூலமாக பகவானுடன் கொள்ளும் தொடர்பானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நேரடியாக கொள்ளும் தொடர்புக்கு ஒப்பானதாகும். இது பகவானை அணுகுவதற்குரிய முற்றிலும் பூரணமான ஒரு முறையாகும். பகவானுடன் கொள்ளும் இத்தகைய தூய்மையான தொடர்பினால் பக்தன் பௌதிக படியை கடந்து மேலே சென்று வேத இலக்கியங்களின் உட்பொருளை புரிந்து கொள்கிறான். இது ஆன்மீக உலகில் உள்ள பகவானின் இருப்பை பற்றிய அறிவையும் உள்ளடக்குவதாகும். ஆன்மீக குரு பகவான் ஆகிய இருவரிடமும்
அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள பக்தருக்கு பகவான் தமது உண்மையான சொரூபத்தை படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். இதன் பிறகு ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இதன் பிறகு பக்தருக்கு 8 யோக சக்திகள் அளிக்கப்படுகின்றன. அனைத்திற்கும் மேலாக பக்தர் பகவானின் அந்தரங்கமான பரிவாரத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆன்மீக குருவின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட சேவை அவருக்கு அளிக்கப்படுகிறது. தூய பக்தர் ஒருவர் தமக்குள் செயலற்ற நிலையிலுள்ள யோக சக்திகளை வெளிப்படுத்துவதை விட பகவானுக்கு தொண்டு செய்வதில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். இவை அனைத்தையும் ஸ்ரீ நாரதர் தமது சொந்த அனுபவத்தில் இருந்து விளக்கியுள்ளார். மேலும் பகவானின் பிரதிநிதியாக உள்ள ஓசையை உச்சரிப்பதில் பூர்ணத்துவம் அடையும் போது ஸ்ரீ நாரதர் பெற்ற எல்லா வசதிகளையும் ஒருவரால் பெற முடியும். இந்த தெய்வீக ஓசையை கீர்த்தனம் செய்வதற்கு யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக வரும் நாரதருடைய பிரதிநிதியின் மூலமாக இதை பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். வீட்ல போட்டுக்கோங்க. ஸோ லார்ட் வந்து கிருஷ்ணன் என்ன பண்றாரு, யாருக்கு தன்னை பத்தி வெளிப்படுத்துறாருன்னா, யாருக்கு வந்து குரு மேலையும் பகவான் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். ஓகே, குரு மேலையும் பகவான் மேலேயும் அசைக்க முடியாத அன்ஃபிளிச்சிங் ஃபெய்த் இருக்கும், அவருக்கு ரிவீல் பண்றாரு பாருங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தாலும் நம்மளால முடியும், கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அப்ப யாருக்கு தான் அவர் கொடுக்குறாரு, எஸ் தேவே பராபக்தி எதா தேவே தரா குரு தஸ்யத்தை ஹரிதா தஹ பிரகாசந்தே மகாத்மா. அதான் கரெக்டானே, எஸ் தேவே பராபக்தி. யார் ஒருத்தருக்கு குரு மேலேயும் கிருஷ்ணன் மேலேயும் ரொம்ப அதிக நம்பிக்கை இருக்கும், அவர் தான் வெளிப்படுத்தப்படுறாரு. குரு அப்படியே பரிசையா அந்த இது சொல்றாரு பாருங்க. ஆஃப்டர் திஸ் டிவோட்டி இஸ் எண்டோட் வித் மைஸ்டிக் அப்ளையன்ஸ். அவருக்கு அந்த மாதிரி கிருஷ்ணர் ரிவீல் பண்ணிட்டாருன்னு தெரியுமா, மைஸ்டிக் அப்ளையன்ஸ் கிடைச்சிருமா. அனிமா சித்தி, லஹிமா சித்தி, 8 சித்தி இருக்கு இல்லையா, பிராப்தி சித்தி, இந்த 8 சித்தி அவருக்கு வந்துடும். ஆனா பக்தர் என்ன பண்ண மாட்டார், வெளிக்காட்ட மாட்டார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், டிவோட்டி இஸ் அக்செப்டட் இன் தி கான்ஃபிடென்ஷியல் என்டரேஜ் ஆஃப் தி லார்ட். ரொம்ப அந்த கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டிக்குள்ள போயிடுவாராம். அப்போ வந்து நம்ம முக்கியமான சர்வீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வித் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ஆஃப் தி லார்ட். அப்போ அனுமாருக்கு என்ன சர்வீஸ் கிடைச்சது, சீத்தையை எவ்வளோ பேர் சர்வீஸ் கிடைச்சது, அனுமார் தான் முதலே தெரியும் அவருக்கு, ராமர் தெரியும். அதனால அவர்கிட்ட அந்த மோதிரம் ஏதோ கொடுக்குறாரு இல்லையா, அந்த மோகத்தை வாங்கினே சீத்தையை வந்து அப்படி மயங்கி கொடுத்துட்றான், அது ராமர் நினைச்சு. அதனால அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் சர்வீஸ் நம்ம கொடுப்பாங்க. அப்படியே அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன்னா இது வந்து யாருமே இப்படிலாம் எழுத முடியாது. நீங்கள் நம்ம புக் எடுத்து சொல்லுங்களேன், ஏதாவது புக் ஆன்மீகம் ஏதோ மெட்டீரியல் புக் எழுதினாலுமே இந்த மாதிரிலாம் எப்படி நமக்கு எழுத முடியும். இது எப்படி பிரபா எழுதுறாருன்னா, அவர் ரியலைஸ் பண்ணி எழுதுறாரு. பக்திவேதாந்த பர்பட்ஸ் ஆர் மை ரியலைசேஷன்றார். இந்த பர்பட் எல்லாமே என்னுடைய ரியலைசேஷன். அதனால தான் ஸ்ரீமத் பாகவத் ஒர்த்து. ஏன்னா அவருடைய ரியலைசேஷன் ஃபுல்லாக, அவருடைய புரிதல் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஸ்டெப்பு க்ளீனாக போட்டுருக்காரு பாருங்க. நம்ம கிருஷ்ணா ரிவீல் பண்ணோம்னா நமக்கு 8 அப்ளையன்ஸ் வரும். அந்த ரொம்ப சின்னதாக எல்லாம் எனுமார் பெருசாக பார்த்தீங்களா, கடலில் பறக்க முன்னால பெருசாக தான் பறப்பார். அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன கிடைக்குது, அவருக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் அந்த என்டர்ஜிக்கு நம்ம உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் நம்ம கையில் கொடுப்பார். இதெல்லாம் சீக்வன்ஸ். ஓகே, அதனால் நம்ம வந்து ஆன்மீகங்கிறது சயின்ஸ் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இதுவுமே ஒரு அறிவியல் பூர்வமானது. இதுதான் உண்மையிலே அறிவியல் பூர்வமானது. இது நாரதர் அந்த பண்ணதை நமக்கும் இது வருன்றார் பிரபாத். நம்மளும் இதை கோத்ரூ பண்ணுவோம். எப்போ வந்து குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் நமக்கு நம்பிக்கை அதிகமாக வந்துருச்சோ, அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வந்துருச்சுன்னா நமக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நடக்கும். ஓகே, 40 படிக்கலாம். त्वमपि यदभ्रश्रुता विश्रुतमिभो क्षमाप्यते येन विना बुभुश्रुतम् प्राज्ञाहि दुःखैर्मुहुरर्दितात्मना संक्लेश निर्वाणम् उशन्ति नान्यता. பிரபு சத்யானா பிரபு நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. தயவு செய்து
உமது பரந்த வேத அறிவையினால் நீர் காற்றறிந்த சர்வ வல்லமையுள்ள பகவானின் செயல்களை பற்றி விளக்குவீராக. ஏனெனில் அது பேரறிஞர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்தும். அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதங்களால் துன்புறும் பரம மக்களின் துன்பங்களையும் குறைத்துவிடும். உண்மையில் இத்தகைய துன்பங்களில் இருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி இல்லை. பரமபுருஷரின் உன்னதமான பெருமைகளை பரப்புவதன் மூலம் பௌதிக செயல்களில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழி என்று ஸ்ரீ நாரத முனிவர் வலியுறுத்துகிறார். 4 பிரிவுகளைச் சேர்ந்த நல்லவர்கள் உள்ளனர், 4 பிரிவுகளைச் சேர்ந்த கெட்டவர்களும் உள்ளனர். 4 வகை நல்லோர் சர்வ வல்லமையுள்ள பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே இத்தகைய நல்லோர் 1 துன்பப்படும் பொழுது, 2 பணம் தேவைப்படும் பொழுது, 3 அறிவில் முன்னேறியவர்களாக இருக்கும் பொழுது, மற்றும் 4 பகவானை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கேள்வி கேட்கும் பொழுது மனப்பூர்வமான பகவானின் புகலிடம் கொள்கின்றனர். இதனால் வியாசதேவர் ஏற்கனவே அடைந்துவிட்ட பரந்த வேத ஞானத்திற்கேற்ப பகவானின் உன்னத அறிவை பரப்பும்படி நாரதர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். தீயவர்களை பொறுத்தவரை அவர்கள் 4 பிரிவுகள். தீயவர்களை பொறுத்தவரை அவர்கள் 4 பிரிவினர்களாக உள்ளனர். 1 பலன் கருதும் செயல்களில் சிக்கிக் கொண்டதால் கூடவே வரும் துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள். 2 புலன் திருப்திக்காக தூய செயல்களில் பற்றுக்கொண்டு அதன் பலனை அனுபவிப்பவர்கள். 3 பௌதிக அறிவில் மிகவும் முன்னேறி இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் அறிவு இல்லாததால் துன்பப்படுபவர்கள். மற்றும் 4 எப்பொழுதும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள். பகவானின் நாமத்தை கூட வெறுப்பவர்களாக இருப்பதால் இவர்கள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நல்லவர்களுக்கும் தீவர்களுக்குமான 8 பிரிவுகளை சேர்ந்த அனைவருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் பகவானின் பெருமைகளை விவரிக்கும்படி நாரதர் வியாசதேவருக்கு அறிவுரை கூறினார். ஆகவே ஸ்ரீமன் பாகவதம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவருக்கோ அல்லது மத பிரிவை சேர்ந்தவருக்கோ சொந்தமானதல்ல. இது தனது சொந்த நலனையும் மன அமைதியும் நிஜமாகவே விரும்பும் உண்மையுள்ள ஆத்மாவிற்கு உரியதாகும். ஸ்ரீமன் பாகவதம் முதல் காண்டத்தில் வியாசருக்கும் ஸ்ரீமன் பாகவதத்தின் மீதான நாரதனின் உபதேசங்கள் என்னும் தலைப்பை கொண்ட 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஸோ பாகவதம் யாருக்கு உரியது? ஒரு உண்மையான ஆத்மா. யார் அவர்? அவர் தனக்கு நலன் கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா, அவருக்கு தான் பாகவதம். ஓகே, சத்யா மாதாஜி இன்னைக்கு பாகவதம் வாங்குறாங்க. ஸோ யாரெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க வீட்டு நிச்சயம் பாகவதம் இருக்கும். ஓகே, ஸோ அது ஏன்னா பாகவதம் ஏன்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள அந்த அன்பு பரிமாற்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த பாகவதம் படிக்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்காது. ரொம்ப ரேர் அந்த மாதிரி சோல்ஸ்லாம். இன்னும் பிரபுவுக்கு தெரியும், அருணாச்சல பிரபு எவ்வளோ பேர் புக் கேட்குறோம். புக்கு வாங்குறது ஒரு 10 ரூபா புக்கு வாங்குறதுக்கு யோசிக்கிறான், 20 ரூபா புக்கு வாங்குறது யோசிக்கிறான். ஆனால் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ பொருள் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியன்றான். ஓகே, அதுவும் இந்த பாவனை ஒரு வீட்டில் அமைதி இல்லை, நிச்சயமாக அமைதி வந்துடும். பீஸ் ஆஃப் மைண்ட் வில் கெட் ப்ராப்பராக இருக்காது. ஓகே, இதோட நமக்கு 5ஆவது சாப்டர் நிறைவாயிடுச்சு. 6ஆவதுல ஒரு 2 ஸ்லோ படிக்கலாம். மாதாஜிலாம் படிக்கணும், இப்போ படிக்கலாம். 6.1 சுதவாச்ச ஏவம் நிசம்ய பகவான் தேவர்ஷே ஜன்ம கர்ம ச பூயா பப்ருச்சாய் தம் பிரம்மன் வியாசா சத்யவதி சுதா. மாதாஜி படிங்க, இல்லை அந்த மாதாஜி படிச்சு அதுக்கு படிங்க. படிங்க. Translation. Sutta said, O Brahmanas, thus hearing all about Sri Narada's birth and activities, Vyasadeva, the incarnation of God and son of Satyavati, inquired as follows. Vyasadeva was further inquisitive to know about the perfection of Naradaji, and therefore he wanted to know about him more and more. In this chapter, Naradaji will describe how he was able to have a brief audience with the Lord,
while he was absorbed in transcendental thought of separation from the Lord, and when it was very painful for him. இப்போ நாரத முனிக்கு எப்படி முன்னேறினான்னு சொல்லி வியாசர் கேட்கிறார். அவருடைய பிறப்பு, அவருடைய ஆக்டிவிட்டிலாம் என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ள ஆசைப்படுறார். இது மாதிரி ஒரு பக்தருடைய பிறப்பு, அவருடைய ஆக்டிவிட்டி அறிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது நமக்கு. ஓகே, என் வியாசதேவர் வந்து நாதருடைய சிஷ்யர், அதனால அதை பற்றி அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். ஓகே, 2வது ஸ்லைடோட முடிச்சுக்கலாம் நம்ம. சூத்தர் வந்து சூத்த கோஸ்வாமி 2 விதமான கான்வர்சேஷன் போகும். பாகவதம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது குழம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் சூத்த கோஸ்வாமிக்கும் சௌனக ரிஷிக்கும் நடக்கும். கரெக்டா? நைமிசாரண்யத்தில் அதுதான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஏற்கனவே நடந்ததுன்னு சொல்லி சொல்வார். இந்த பாகவதம் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாங்க. அது யாருன்னா சுகதேவ கோஸ்வாமியும் பரிசித் மகாராஜ் நடந்ததுன்னு சொல்லுவோம். அதனால நம்ம குழம்பக்கூடாது. பாகவதம் படிக்கவே தெரியும். ஐயோ, நிறைய கான்வர்சேஷன் பண்ண மாதிரி இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா விதுரரும் மைத்திரரும் பேசுவாங்க. ஓகே, அது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, சூத கோஸ்வாமி இது சொல்றார். சூத கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. சௌனக ரிஷி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பார். ஆரம்பிக்கும் தான் ஆரம்பிக்கும். 6 கேள்வியோடு ஆரம்பிக்கும். சௌனக ரிஷி தான் இருக்கிற மூத்த பக்தர், எல்டர் டிவோட்டி. அவர் கேள்வி கேட்கும்போது தான் பாகவதம் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கும். இப்போ வந்து என்ன பண்றாரு, நாரதரும் வியாசருடைய கான்வர்சேஷன் வருது. ஓகே, இப்போ 2வது ஸ்லோகம் போலாம். व्यासोवाच भिक्षुभिर्विप्रवसिते विज्ञात आदृष्टिभिस्तव वर्तमानो वयस्याद्ये तदा किम् अकरोत् भवान्. भारती माताजी पढ़ेंगे. Sri Vyasadeva said, "What did you do after the departure of the great sages who had instructed you in scientific transcendental knowledge before the beginning of your present birth?" Purport. Vyasadeva himself was the disciple of Narada ji, and therefore it was natural to be anxious to hear what Narada did after initiation from the spiritual masters. He wanted to follow in Narada's footsteps in order to attain to the same perfect stage of life. This desire to inquire from the spiritual master is an essential factor to the progressive path. This process is technically known as Saddharma Pracha. Saddharma Pracha. இனிஷியேஷனுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி நடக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இனிஷியேஷன் அப்புறம் நம்ம பெரிய ஆகிட்டோம் நினைக்கூடாது. இனிஷியேஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி நடக்கிறாருன்னு சொல்லி முக்கியம். அது பகவத்கீதையில கொடுத்துருப்பாங்க. தத்வித்தி பணிப்பாதேன பரிப்பிரஷ்ன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனஹா. அவர் வந்து தத்துவத்தை தர்சனம் பண்ணுவார், வந்து உங்களுக்கு எப்படி வழிகாட்டுவார். அதுக்கப்புறம் இனிஷியேஷன் ஆயிடுச்சுல, அவர் என்ன பண்ணுவாருக்கு அடுத்து எம் ஞாத்மா அபனமோகம் ஏவம் யாசேசி பாண்டவா ஏன பூத்தான விசேஷானி திருக்ஷேசி ஆத்மினி அத்தோமை. எல்லாத்துலேயும் அவர் கிருஷ்ணர் பார்ப்பார். இதுதான் அவருடைய இது. இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம இனிஷியேஷன் வாங்கணும், அந்த பக்கம் வந்துச்சா, ஏன்னா அது கலியுகம் அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே, இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வரும். ஓகே, அதனால் நம்ம முடிந்த அளவு இந்த கோபங்கள்லாம் விட்டுட்டு, ரஜோகுலம் விட்டுட்டு சத்துவ குணத்தை இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சிகள் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பு தான் பாகவதம் வெயிட் பண்ணுறது, மந்திரங்கள் சொல்கிறதுலாம். இல்லை நம்ம எப்படி இருப்போம்னா கோவத்தோடையே நம்ம இருப்போம். நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமாக அகோரமாக இருக்கும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கோவங்கள்லாம் குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு 5 minutes இருக்குது, நமக்கு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து விட்டுட்டோம் அந்த பாயிண்ட் ஷேர் பண்ணுறதை. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் ஆரம்பிச்சிடலாம். ரூமில் வந்து அவன் கொடுத்த அப்புறம் ஆன்லைனில் போகலாம். ஆசிரியர் உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கா, யோசிக்கணுமா? பார்த்து சொல்லணும். ஓகே பிரபு, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. எல்லாத்தையும் காட் ஹெட், அதான் காட் ஹெட்ன்றோம், காடுக்கு தலைவர், காட் ஹெட்ன்றோம். ஓகே, கிருஷ்ணர் அதுலேருந்து எல்லாம் வராங்க. ஓகே, பிரபு மூல காரணம் அதான். அதான் மூல நாராயணன் இருக்காரு, அது கிருஷ்ணர் மூல நாராயணன். பகவானையும் முழுமையா நம்பணும். நம்பினாதான் அவன் தூய பக்தனாகி அவன் வந்து குருன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கும். குரு வந்து தன்னை கடவுள் சொல்லவே மாட்டார் எப்பயுமே. உண்மையான குரு என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் கடவுள், கடவுள் கிருஷ்ணர் அப்படின்றவர். தன்னை கடவுள் சொல்லவர் குருவே கிடையாது. ஓகே, ஈஸ் டாக் அப்படின்றார் ப்ரோ. யார் தன்னை கடவுள் சொல்லி பெரியாள்னு சொல்றாங்களோ ஈஸ் டாக்ன்றார். அதை அப்படியே உல்டா பண்ணுங்க. ஓகே, அதனால கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவருக்கு சேவை பண்ணுங்கன்னு சொல்றதான் குரு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.
சப்த பிராமணத்தின் மூலமாக நம்ம சவுண்ட் மூலமாக வெரி நைஸ் வெரி நைஸ் சாண்டிங் சவுண்ட் லிவிங். ஏன்னா நம்ம பாவதம் படிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இந்த பழங்களை வச்சு நம்மளாம் புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணரை. அதனால நம்ம அந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே இதை சொல்ல தான் நமக்கு இது ஆன்மீகம் புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா புரியவே புரியாது. பிரபு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறது கிருஷ்ணா தான். ஓகே, வெரி நைஸ் பாயிண்ட். நம்ம சம்பாத்தியத்தில் 50% கிருஷ்ண பக்தி ஏற்கிறதுக்காக ஆடுதல் பாடுதல் பிரசாதம் கொடுக்கறதுக்காக செலவு பண்ணணும். இது வந்து ஐடியல். ஆனால் இப்போ நிறைய கிரகஸாக வந்து நம்ம வேலையெல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கு இல்லையா? வேலை சரியில்லாமல் இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. நான் வந்து நிறைய ப்ரைவேட் ஜாப்லாம் இருக்கனால அவங்க என்ன பண்ணலாம், அதை அப்படி பண்ணணும். ஏன்னா புக்கில் அப்படி போட்டிருக்கு இருந்தால் மேலே முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சில பேர்லாம் முடியும், நிறைய பேர் முடியலைன்னா என்ன பண்ணலாம். அது வந்து அது எவ்ரிதிங் இஸ் தான் பிரபத்தண்டு. எவ்வளோக்குள்ள நம்ம சரணடையுமோ அவ்வளோக்குள்ள நம்ம ரிவார்ட் கிடைக்கும். ஒருத்தர் நான் உறுதியாக இருக்கேன்னா அது நல்லது. அப்படி உறுதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களால எவ்வளோ முடியுதோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. ஆமாம், அதனால அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஓகே, அது பிரபு ஃபுல்லாக இருக்கு. இஸ்கால் பிரபு நம்முடைய நோக்கம் வந்து பகவான் கிருஷ்ணரை எப்படி அடைவது என்பதாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அமைதியாக இருக்க விரும்புகிறார்களோ அவங்களும் வந்து பாகவதம் படிக்க வேண்டும். பாகவதம் படிக்க வேண்டும். வெரி நைஸ் பாயிண்ட். தேங்க்யூ பிரபு. நம்ம சங்கீர்த்தனம் எவ்வளவு இது பண்ணி பகவான சங்கீர்த்தனம் மூலமாக பாடப்பட நம்ம பகவான் கிட்ட நெருங்கி கிட்ட போறோம். கரெக்ட். ஸோ இந்த கலியுகத்துக்கு வந்து வேற எங்கேயும் ஒத்து வராது. மெடிடேஷன் பண்ண முடியுமா? எப்படி உட்கார முடியுமா? ரொம்ப நேரம் சமமே போட்டு உட்கார முடியல இல்லையா? எப்படி மெடிடேட் பண்ண முடியும்? அதனால இந்த கலியுகத்தோட எங்க என்னன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. இதை பண்ணதான் நமக்கு பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஓகே மாதாஜி, நீங்க நிர்மலா மாதாஜி சரி பரவாயில்ல, நீங்க டைம் எடுத்துக்கோங்க. நாராயணர் அவரோட எக்ஸ்பான்ஷன் யாருக்கும் எந்த டிஃபரன்சஸும் கிடையாது, எந்த டிஃபரன்சஸும் பார்க்கவும் கூடாது. ஆமா, இது ஆச்சாரியர்கள் வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதுதான் கிருஷ்ணர் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சண்டை போகக்கூடாது. இல்லை ஒரு வேற சம்பிரதாயத்தை வர ஒரு நிம்பார்க்க சுவாமிகள் சம்பிரதாயத்தை வரணும் சண்டை போகக்கூடாது. இப்படிலாம் போட்டிருக்கீங்க சாஸ்திரத்தில், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிலாம் அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. அந்த வாழ்க்கையை மோல்டு பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு யார் இப்படி பண்ணியிருக்கா? பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, சொல்லுங்க மாதிரி ரெடி ஆயிட்டீங்களா? சரி. கரெக்ட். எப்படி யூஸ் பண்ணலாம் கிருஷ்ணா சேவையில்? கரெக்ட். கரெக்ட். ஆனால் இது வந்து ஹை ஸ்டேஜ், எண்ட் ஸ்டேஜ். இது நமக்கு வந்ததுனால புரியுது. ஆனால் இனிஷியலாக வரவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா கான்சியஸ்னா என்ன? சாண்டிங், டான்சிங், ஈட்டிங், டான்சிங், என்ஜாய். ஓகே, இதுதான், அவ்வளோதான். இதுதான் கிருஷ்ணா உணர்வு. இதுக்கு மேலே கிடையாது. நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட்றது, நல்லா மியூசிக் கேட்குறது, ஹரிகிருஷ்ண மந்திரம் கேட்குறது, இந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால இது போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கிருஷ்ணர் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, மாதாஜி சொல்லிட்டீங்களா? மாதாஜி உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமாம், ஏன்னா கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகம் டிஃபரன்ஸ் கிடையாது. லிட்டரல் இன்கார்னேஷன். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு இது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியரிங் சொன்ன மாதிரி, அதே மாதிரி அதை வந்துட்டு ஒரு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட கேட்டால் தான் நம்மளால வந்துட்டு முன்னேறும். ஆச்சாரியஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்ட் இதான் முன்னேற முடியும். கேட்கலாம். யாரையாவது மாயவாதி ஸ்டெப் கேட்டால் நமக்கு இது பண்ணிட்டு. தேங்க்யூ, வெரி நைஸ். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து ஓசையின் மூலமாக தொடர்பானது வந்து கிருஷ்ணர்
நேரடியாக கொள்ளும் தொடர்புக்கு ஒப்பானது. பகவானுடன் நாம் வைத்திருக்கும் தூய்மையான தொடர்பினால் வந்து பக்தன் வந்து பௌதிக படியை விட்டு கடம்புகளில் வரலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல நம்ம வந்து கிருஷ்ணரோட நாமம், அப்புறம் அவரை பத்தின புகழ் பாடுறது, அவரை பத்தி நினைக்கிறதுல நம்ம வந்து 24 மணி நேரத்துல 3/4 நேரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. வெரி நைஸ். தேங்க்யூ பிரபு. ஹரிப்ரியா மாதாஜி, ஆனந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்ம பியூர் டிவோஷனல் சர்வீஸ்ல பண்றது வந்து பஞ்சராத்திரிகா சிஸ்டம் பிரகாரம், அதுல இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் நம்ம செய்யறதுதான் இந்த கலியுகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. இல்லன்னா அதாவது வேதாந்தத்தை விட பஞ்சராத்திர விதியை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. பிரபுபாது. தேங்க்யூ மாதாஜி. ஆனந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சாண்டிங் பண்றதால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாம் கருப்பொருளாக விளங்குகிறார். பரம புருஷ பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவரது பூர்ண அம்சங்களாக விரிவடைந்துள்ள வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரிதிம்னர் மற்றும் அதிருத்தர் ஆகியோரின் பெருமைகளை ஒருவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்க வேண்டும். இதுவே இவ்வுபதேசத்தின் மிகவும் ரகசியமான பகுதின்னு இந்நான்கு அம்சங்கள் தான் விஷ்ணுத்துவம் அல்லது சக்தித்துவம் எனப்படும் மற்ற எல்லா உண்மைகளுக்கும் மூலமூர்த்திகளாக உள்ளனர். இந்த மந்திரம் சொல்றதாலே அது எனக்கு ஃபுல்லா எனக்கு சுருக்கமா சொல்ல தெரியல பிரபுஜி, அதால அப்படியே படிச்சுட்டேன் பிரபுஜி. பரவாயில்ல. அந்த மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல வந்து இருக்கு. அந்த மந்திரம் இருக்கு. ஆக்சுவலா ஓம்கார மந்திரம் ஹரே கிருஷ்ணால இருக்கு. அந்த ஓம் நம பகவதே துபியம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரம் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அடக்கி இருக்கு. ஓகே, அதான் அந்த கிருஷ்ண தத்துவம், விஷ்ணு தத்துவம், சக்தி தத்துவம் எல்லாமே கிருஷ்ணன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நம்ம பூரணத்துவம் அடைஞ்சோம்னாதான் நம்ம நாரதர் மாதிரி எல்லா வசதிகளையும் நமக்கு பெறணும். இந்த கீர்த்தனை செய்வதற்கு ஜாதி மதம் பேதம் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனா இதை நம்ம எப்படி செய்யணும்னா நம்ம வந்து சீடர் பரம்பரையில் வர்றவங்க கிட்ட இருந்துதான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஈசேஷ் மாதாஜி. பெருமைகளை பரப்புறதுதான் பௌதிக பிரச்சனைகளை தீர்ப்பதற்குள்ள வழின்னு நாரதமணி கூறுறாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி, நீங்க பேச முடியுமா? முடியுமா மாதாஜி? இல்லை முடியாது. சரி, பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நரசிம்மார்த்தி யார் பண்ணணும்? ஆசை நீ தான் நரசிம்மார்த்தி. ஓகே, நரசிம்மார்த்தி பண்ணலாம். அதுக்கு